இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 14லிருந்து 20வது இறை வார்த்தை முடிய. இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது, ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முழந்தாளிட்டு, ஐயா, என்னுடைய மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். சீடர்கள் இயேசுவின் பெயரால் தானே ஜெபம் செய்திருப்பார்கள். இயேசுவின் பெயரின் வல்லமையை கொண்டுதானே நோய்களை தீர்க்கவும் பேய்களை ஓட்டவும் அவர்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். ஏன் அவர்களால் அந்த பேயை விரட்ட முடியவில்லை? அதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய நம்பிக்கையாளர்கள் அல்லது இறை ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படியே நாம் இருக்கிறோம். பல சமயங்களிலே அந்த போர்வையில் நாம் நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு நொடி பொழுதும் இயேசுவின் பெயரால் எதையும் செய்பவர்கள் நொடி பொழுதும் அந்த பெயரையோ, பெயரின் வலிமையையோ, பெயரின் பிரசன்னத்தையோ மறந்து விடக்கூடாது. அது பச்சையா இருந்துகிட்டே இருக்கணும். பசுமையா இருந்துகிட்டே இருக்கணும். பசுமையா இருந்துகிட்டே இருக்கு. அந்த நம்பிக்கையினால் தான் பேயை ஓட்ட முடியும், நோயை நீக்க முடியும். நம்ம அங்கி போட்டதுனாலேயே அந்த காரியத்தெல்லாம் செய்திட முடியும் இல்ல. நம்ம இயேசுவின் கிறிஸ்தவர்கள், இயேசுவின் நம்பிக்கையாளர்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதனாலேயே அவைகளெல்லாம் நடப்பதில்லை. எப்பொழுதும் இறை நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த நம்பிக்கை இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மலை பெயர்ந்து அங்கே போ என்றால் அது போகும் என்று சொல்லுகிறார். அப்ப அதுக்காக இருக்கிற மலையெல்லாம் ஊரை விட்டு வெளியே போகணும்னு நம்ம சொல்லுவோமா? அது நம்ம பெருமையை தேடுறோம்னு அர்த்தம். எந்த இடத்தில் எது தேவையோ, மனிதனை முக்கியமாக ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருவதற்கு என்ன வழியோ, அந்த அயலானை அன்பு செய்வது எப்படி என்று நாம் அறிந்திருந்தால் அதை முதலில் செய். அதுதான் முதன்மை, அதுதான் கடைசியும் கூட. ஆகவே நம்பிக்கை முக்கியம், மனித நேயம் முக்கியம், மனிதன் முக்கியம். ஆண்டவர் உதாரணமாக அதை சொல்லுகிறார். மனிதர்கள் மீது நம்பிக்கையினால், அக்கறையினால் கடல் அலையை பார்த்து, காற்றை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். அது வேற. அதிலே மையமாக இருப்பது என்ன? இயேசுவினுடைய மனிதர்கள் மேல் கொண்டிருந்த அக்கறை, அன்பு. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் தகப்பனே மனித நேயம் மலரட்டும். தெய்வீகத்தில் நாங்கள் எப்பொழுதும் வளரட்டும். இறை நம்பிக்கையில் ஒளிரட்டும். இவைகளையே எங்களுடைய வாழ்வின் கூறுகளாக நாங்கள் வைத்துக்கொள்ள உம்முடைய தயவு எங்களுக்கு அருளட்டும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். ஆம்.